வணக்கம் மீடியர் மக்களே, வெல்கம் டு எஃப்டி vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருச்சூர் நம்ம போயிருந்தோம். அது வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் ஆல்ரெடி இருக்குது. நம்ம வந்துட்டு வால்பாறை டு திருச்சூர் வந்து பைக் ட்ரிப் போனோம். அந்த ஒரு வீடியோ இருக்குது. இப்போ செகண்ட் வீடியோ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூனம் போய் ஈவினிங் அப்போ ரீச் ஆனோம். ஸோ பூனம் அப்போ ரெண்டு சைடுமே யானையெல்லாம் நிப்பாட்டி அது சென்டரில் வந்துட்டு கொடை மாற்றம் அதெல்லாம் நடந்தது. ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் இதில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. சரி, இந்த வீடியோ எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே, ஒரு வழியாக வந்துட்டு நம்ம திருச்சூர் பூனம் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறதுக்காக வந்துட்டு இருந்தோம். என்னென்னா, நாங்கள் வந்து பைக்கெல்லாம் நிப்பாட்டி நடந்து போகிறது தான் பிளான். ஏன்னா நிறைய ரோடெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டாங்க. இவர் தான் நம்ம புது ஃப்ரெண்டு, அவர் வந்து சென்னைக்காரரு. அவர் கூட சேர்ந்து நாங்கள் அப்படியே ஜாலியாக அங்கேன்னு சுற்றிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடந்து போகும்போது பூவெல்லாம் இருந்துச்சு. சரி, அதையும் கொஞ்சம் கேப்சர் பண்ணுவோம் அப்படின்னு கேப்சர் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போட்டுருந்தது. அவருடைய ஆட்டோ வந்துச்சு. ஆட்டோவில் ஏறி போயாச்சு. பார்த்தீங்களா, ஆட்டோவில் ஒரே ஜாலியாக போய்கிட்டு இருக்கோமா. 150 கிலோமீட்டர் பைக்கில் இருந்து எட்டு வந்தவன் இங்கே ஆட்டோவில் சுற்றிட்டு இருக்கேன். அந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு. சரி, ஒரு வழியாக கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு போகும்போது போகிற வழியிலேயே அந்த யானைக்கு மேலே வைக்கிற அந்த இதெல்லாம் இருந்தது. சரி, அதெல்லாம் பார்த்தோம். ஒரு வழியாக கோயிலுக்கு போயிட்டோம். கோயிலுக்கு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் முன்னாடியே ரோடு பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம நடந்து தான் போய் ஆகணும். அப்படியே ஜாலியாக நடந்து போயிட்டு சரி ஒரு டீயை போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீயும் போட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் நீங்களும் அப்படியே அந்த சைடு போனீங்கன்னா திருச்சூர் சைடெலாம் டீயெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்துச்சு. சரி, நாங்கள் அப்படியே வாக்கல்புள்ள போயிட்டே இருந்தோம். எல்லா சைடும் பார்த்திங்கன்னா போலீஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ராமன்ஜெரியில் மும்பையில் அப்படியே ஜாலியாக டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. சரி, அதையும் பார்த்து வீடியோலாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. சரி, அப்படியே போகலான்னு சொல்லிட்டு போயாச்சு. அதுதான் இப்போ கோயிலோட என்ட்ரன்ஸ் பக்கம் இருக்கிற ஒரு பெருசாக ஒன்று அந்த டைம் கட்டி வச்சுருந்தாங்க. அதோட பேர் எனக்கு தெரியல, சாரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா யானையோட லக்கியோட இந்த இடத்த ஆரம்பிக்கிறோம். பாருங்க, ஃபுல்லாக வந்துட்டு மக்கள் கூட்டமாக தான் இருக்குது. இந்த யானை எத்தனை மணிக்கு வரும் என்னென்னலாம் தெரியல. ஆனால் வீடியோவில் பார்க்கும்போது கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. ஆனால் நான் இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்களா எல்லாம் காற்று வீசிட்டு உட்காந்துருக்காங்க. ஃபுல்லாக யானை சாணிக்குள்ளே தான் நடந்து போய்கிட்டு இருக்கோம். எல்லோரும் பாருங்கள் ஓரமாக போயிட்டுருக்காங்க. நான் யானை சாணிக்குள்ளேயே நடந்து போயிட்டுருக்கோம். அந்தளவுக்கு டான்கள். அப்போ அடுத்து எப்போ யானை வரும் என்னன்னு தெரியல. வந்தோன்னேங்க ஒரு வழியாக ஃபெஸ்டிவலுக்கு நடக்கிற கோயிலுக்கே வந்தோம். பாருங்க, இதான் கோயில். ரெடி க்ரௌடாக இருக்காங்களா. இப்போ வரைக்கும் யானை எங்கே இருக்குது என்ன எங்களுக்கு தெரியல. ஏதோ இதுக்கு 2-3 என்ட்ரன்ஸ் இருக்காமா. அந்த என்ட்ரன்ஸில் தான் வந்துட்டு இருக்கும் அப்படின்னாங்க. பாருங்க, பின்னாடிலாம் க்ரௌடே எல்லாம் போச்சு. முக்கிய ஒரு வழியாக வந்துட்டு கோயிலுக்கு வந்தாச்சு. பாருங்க, இதான் வந்த கோயில். நல்லா இருக்கு கோயில். எல்லாம் உள்ள போயிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக அந்த மாதிரிலாம் இருக்குது. மேலே ஃபுல்லாக கோயில். அதுக்கப்புறம் இங்கே எல்லாம் ஃபுல்லாக க்ரௌடெல்லாம் நின்றுட்டுருக்காங்க. ஃபுல்லாக ப்ரொடெக்ஷனோட. இங்கே வருங்க மக்களை பெரிய பல்பு வாங்கிட்டோம். என்னன்னா, இப்போ இந்த கோயில் எதுவுமே நடக்கலாம். இங்கேருந்தே நாங்கள் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணுமா. வாங்க, வேர்த்து ஊற்றுது. தண்ணிங்கெலாம் நினச்சிக்காதீங்க, எங்கள் வேர்வை துளிகள் இதெல்லாம் இவ்வளோ பண்ணி ஒரு வீடியோ எடுத்து கொடுக்குறோம். ஸோ மறக்காமல் நம்ம சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னன்னா, இங்கே வந்து ஒன்றுமே நடக்காதாங்க. இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் தான். இது வந்து இப்போ தெற்கால போகணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதனால் போயிட்டுருக்கோம். பாருங்க எவ்வளோ க்ரௌடுங்க. சரிங்களா, ஃபுல் க்ரௌடு. இந்த க்ரௌடில் தான் வீடியோவோடு சுற்றிக்கிட்டு இருக்கேன். இன்னும் யானையெல்லாம் பார்க்கல. யானை ரத்தி தான் நிறையா பார்த்துருக்கோம். ஸோ போகிற வரைக்கும் போயிட்டு அடுத்து என்கிட்ட போக வேண்டியதான். பாருங்க, இவர் தான் நம்ம கூட வந்தவர். என்ன பண்ணுறதுனே தெரியல அவருக்கும் எங்களுக்கும் ஒன்றும் தெரியல. யானையை பார்த்துட்டோம். ஆனால் குறுக்கால போய்கிட்டு இருக்கோம். வழி வேறு இல்லை. க்ரௌடு நீங்கள் சொன்ன மாதிரி பறக்க விட்றாங்க. நாங்கள் யானை அங்கே நிற்கிது. நாங்கள் இன்னும் பக்கத்துலேயே போகல, யானை பக்கத்தில். சரி, முடிஞ்ச அளவுக்கு யானை பக்கத்தில் போய் வீடியோ எடுத்து பார்க்கலாம். வாங்க போகலாம். பாருங்க எவ்வளோ க்ரௌடாக இருக்குதுன்னு. இந்த க்ரௌடுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். மேலே என்னன்றையோ பறக்க விட்றாங்க. செருப்பு பறக்க விட்றாங்கன்னா அவ்வளோதான். வாங்க, இங்கே பாருங்க யானை அங்கே நிற்கிதுங்க. இன்னும் நாங்கள் போகணும், ரொம்ப தூரம் நடக்கணும். ஆனால் நாங்கள் எப்படி அங்கே போக போகிறோம்னு எங்களுக்கே தெரியல. ஐயோ, வண்டியெலாம் வந்து பார்க்கிங் பண்ணுறாங்க. பார்த்துக்கங்க மக்களே, குடமுழுக்கு ஒரு வழியாக பார்த்தாச்சு. எவ்வளோ நிற்கிது. என்ன வரணும் செல்ஃபி எடுத்துட்டு இருக்காப்ல. க்ரௌடு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது க்ரௌடே இல்லை. அதுக்கப்புறம் க்ரௌடு பிச்சுக்கிச்சு. யானையை கூட தூரத்தில் தான் பார்க்க முடிஞ்சது. 360 தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி 360 எடுத்தேன். ஆனால் ஓரளவுக்கு வீடியோ வந்திருந்தது. ஆனால் நாங்கள் ரொம்ப க்ளோஸ் கால் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. கூட்டம்லாம் இல்லைன்னாங்க. ஆனால் கூட்டம் பங்கமாக இருந்துச்சு. நடக்கிறதுக்கே வழி இல்லை, அந்த லெவலுக்கு தான் அங்கே இருந்தது. ஓகே ஓகே, ஒரு வழியாக எங்களை தள்ளிட்டு முன்னாடி கூப்பிட்டு வந்துட்டாங்க. யானையை பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க, யானை இங்கே இருக்கு. வருங்க, எத்தனை யானை தெரியுமோ, நிறைய யானை நிற்கிதுங்க. ஆனால் ஃப்ரண்ட் சைடு எங்களால் போக முடியல, வாய்ப்பே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு இங்கேயே நின்று நாங்கள் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டோம். வருங்க, இப்படி யானையாக இருக்குது.
பார்த்துக்கோங்க மக்களே, இதுதான் யானையோட இது. ஓ, இங்கே தாங்க இருக்குது கோயில் பேக் என்ட்ரன்ஸு. நாங்கள் அதுக்கு நேராக இங்கே வந்து இப்போ யானையோட அதை பார்த்துட்ருக்கோம். பாருங்க, யானைலாம் தரமாக இருக்குது. ஒவ்வொரு யானையும் பெரிய பெரிய யானை, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த அதை குடம்புக்குள்ள அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ பாருங்க, மேலேயும் நிறைய க்ரௌடு, ஃபுல் க்ரௌடுங்க. இங்கே க்ரௌடுக்குள்ளே தான் நின்று இந்த ஷூட்டிங்கே நடக்குது. பாருங்க, அந்த குடம்புக்குள்ள அந்த மேலே கிளி தூக்குறது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆனால் யானை விசாம நிற்கிதுங்க. யானை ஒரு சத்தமும் ஒரு சைலண்ட் ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் அட்டி பாட்டை கிளப்புறாங்க. ஓகே மக்களே, இப்போ நாங்கள் வரும்போது கரெக்டாக வந்துட்டு நம்ம யானைக்குள்ள எதிர்பார்த்தாங்க. நான் ஃப்ரெண்ட் சைடு போகலான்னு பார்த்தேன். நீங்கள் பாருங்க கூட்டம் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. இந்த கூட்டத்துக்குள்ளே நான் போய் எங்கே போய் பார்க்குறது? அதனால் நான் தூரமான யானை பார்த்துக்கிறேன். ஃபுல்லாக கோல்டு தான். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா யானையோட குடும்பம்லாம் நடந்துருக்கு. பாருங்க க்ரௌடு பிடிச்சி உதறது. ஆனால் ஃபுல்லாக என்னால் கவரிங் பண்ண முடியாது. அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு 360 கவர் பண்ணிடுறேன். 360 போட்டு வீடியோ எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ கூட்டம். இதுதான் அந்த கோயிலுக்கு பேக் சைடு இவ்வளோ பேர் இருக்கும். அந்த யானையோட அந்த இது நடந்துருக்கு. எத்தனை பேர் இருந்திருக்காங்க. அதனால உங்க வேர்த்து இருந்தாலும் பரவாயில்ல, ஜாலியாக தான் இருக்கு. இதை பார்க்குறது தான் பல கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம். ஆனால் கொட்டாலும் பயங்கரமாக அடிக்கிறாங்க. ஓகேங்க, பார்த்தீங்கன்னா அந்த யானை மந்தியில் இருக்காங்க. அவங்க வந்துட்டு அந்த பணிவிடை மேய்ச்சி செய்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு சூப்பராக இருக்குது. என்ன ஃப்ரண்ட் வியூ கிடச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஃப்ரண்ட் வியூ நமக்கு கிடைக்கல, வேறு வழி இல்லை. ஸோ நம்ம இங்கேருந்து தான் வீடியோ எடுத்தாகணும். பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆனால் யானை விசாமல் நிற்கிதுங்க. யானைகிட்ட ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணல, அது சாடின்னு இருக்கு. ஆனால் தூரத்தில் பார்க்கும்போது எல்லாம் பெரிய பெரிய யானையாக தான் இருக்கு. பார்த்தீங்களா, ஒரு டைம் அந்த தூக்கும்போது சூப்பராக இருக்குது. இது வந்து ரொம்ப டைம் நடக்குமாங்க. இங்கே வந்தாலும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு கோயிலில் இருந்து இதான் லாஸ்ட் ஆகும். இதுக்கப்புறம் யானை வராதா? ஐயோ, நாங்கள் போகும்போதே வந்துட்டு யானை அப்படி கொஞ்சம் முன்னாடி அப்படியே நடந்து கூப்பிட்டு வந்தாங்க. நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்களா ஒரு கயிறெல்லாம் கட்டியிருப்பாங்க. அது பக்கம் தான் நின்றுட்டுருக்காங்க மக்கள். அதுக்குள்ளே நிற்கிற மக்கள்லாம் வந்துட்டு யானை வர அப்படியே வெளியே வந்துட்டே இருக்காங்க. ஆனால் நல்லா போலீஸ் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா அத்தனை யானை அங்கே நடந்து வந்துட்டு இருக்கும்போது மக்கள் அங்கே தான் நிற்பாங்க. யானை வர அப்படியே எல்லாம் வந்துட்டு சைடில் ஒதுங்கிடுவாங்க. நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஓரமாக நின்று உள்ளே போய் இருந்தோம்னா யானையை வச்சு நம்மளை பிளந்துருவாங்க, நம்ம ஓரம் பண்ணி யானையை வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 360 தூக்கிட்டாங்க. ஏன்னா மொபைல் தூக்க முடியல. மொபைல் தூக்கினாலும் யானை வந்துட்டு கரெக்டாக நம்மளால் கேப்சர் பண்ண முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 360 அந்த வீடியோ எடுத்திருக்கேன். மறக்காமல் இந்த மாதிரி 360 பார்த்த வீடியோக்கள் வைபு இதெல்லாம் நான் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நானும் அடுத்தடுத்த வீடியோவில் 360 அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு நானும் ட்ரை பண்ணுறேன். யானைவா அப்படின்னு எதுவாக நடந்து வந்துட்டு இருந்தது. நாங்களும் ஓரமாக நின்றுட்டு சரி யானை பக்கம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கே நின்று ஜாலி பண்ணிக்கிட்டு இருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு 2 கையிலையுமே தூக்கிட்டுங்க. ஒரு சைடு வந்துட்டு ஃபோனு, ஒரு சைடு 360. ஆனால் என்னென்னா நமக்கு முன்னாடி உள்ளவங்களும் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க இல்லையா, அதனால் வந்துட்டு அந்த இது சரியான ஃபுட்டேஜ் எடுக்க முடியல. சரி 360 எடுத்துருக்கோம், அதை கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், யானை நடந்துட்டு இருக்கும்போது முன்னாடியே மக்கள் இருப்பாங்க. யானை முன்னாடி போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே மக்கள் நடந்து வருவாங்க. நல்லா தெரியுது பார்த்தீங்களா. என்னென்னா இப்போ வந்துட்டு அந்த கோயில் சைடு ஆப்போசிட்டில் வந்து அங்கேயும் யானை வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க எங்கள்கிட்ட. ஆனால் எங்களுக்கு தெரியல. நாங்கள் அவ்வளோதான் யானை போயிடுச்சுன்னா முடிஞ்சுன்னு சொல்லி நாங்களும் அப்படியே அங்கேருந்து யானையோட ஃப்ரெண்டு பக்கம் வந்துட்டோம். நம்ம கூட வந்து நம்ம கைதாகவர் இவர் தான் நம்ம கூப்பிட்டு இருக்காரு. அங்கே பாருங்க யானைய, பெரிய பெரிய யானைங்க, குட்டி யானைலாம் இல்லை, பயங்கர பெருசா இருக்கு. பாருங்க எப்படி இருக்கு, சூப்பரா இருக்கு. அங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நம்ம கூட வந்தவர் தாங்க காப்பாத்தி யானையை க்ளோஸ் காலில் காமிச்சிருக்காரு. பாருங்க யானை பக்கத்துல வந்துட்டோம். ஓகேங்க, யானை நடந்தெல்லாம் வருதுங்க. வருங்க ஐயோ, இங்க பாருங்க யானை பக்கத்துலேயே வந்துட்டோம். யானை முன்னாடி தான் நடந்து போயிட்டு இருக்கு. யானை போயிட்டு இருக்கு. டாட்டா. இங்க பாருங்க எவ்வளோ தூரம் வந்துருச்சு யானை. சாரி, யானையெல்லாம் நடந்து வீட்டுக்கு போகுது. நாங்களுக்கு வீட்டுக்கு கிளம்பணும்.
சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. வாங்க எத்தனை யானை ஓடுது என்ன இதோட முடிஞ்சின்னு நினைக்கிறேன். சரிங்க இப்போ நிறைய யானை நின்றுருக்குங்க. அந்த இருந்தாலும் ஒன்று ரெண்டு தான் தெரிஞ்சு லைனாக யானையாக நின்றுருக்கு. கொடையெல்லாம் முட்டை தின்ட்டு கொடையெல்லாம் மடக்கிட்டாங்க. ஆனால் அடுத்து எதோ யானை வருது போலங்க. அடுத்து எதோ யானை வருதா என்ன? ஆஹா யானை இந்த யானை எடுப்போம். இங்கே வாருங்க தரமாக இருக்கு. ஓகே நீங்க முன்னாடி நிக்கிற மாதிரியா? வாங்க போங்க முன்னாடி போங்க. அடே திரும்புங்க. ஜி இதை மட்டும் தூக்குங்க ஜி. இங்க பார்த்தீங்களா திறந்து விட்டோன்னே எவ்வளோ க்ரௌடு. 360 ஸ்டிக் இருக்கிற வரைக்கும் தப்பிச்சிருவேன். இப்போ நீங்கள் பார்க்குற யானையோட பேர் தான் ராவன். ஏன்னா எனக்கு அங்கே போனதில் இந்த யானையோட பேர் மட்டும் தான் தெரியும். ரெண்டாவது ஆசியாலேயே மிகப்பெரிய யானை, அதான் ஃபஸ்ட்டு வந்தது. ஃபஸ்ட் டைம் என் கூட வந்தவர் ஃபஸ்ட் டைமுங்க. நாங்களாம் என்ன நினச்சிட்டோம்னா யானை முன்னாடி வந்தோன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் தான் சொன்னாங்க உள்ள திடீர்னு கேட் ஓவன் மட்டும் சொல்கிறாங்க, தம்பி 2 சைடுமே யானை நிற்கும், குடமாட்டம் இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டாங்க. நாங்கள் அப்படியே பேன் முடிச்சுட்டு இருந்தோம். கோயிலுக்குள்ளேருந்து யானை வந்துட்டே இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து பிரம்மாண்டமான யானை, அதாவது ஆசியாலே மிகப்பெரிய யானை அப்படிங்கிற பேர் வாங்கின ராமன், அந்த யானை தான் ஃபஸ்ட்டு வந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு யானையாக அப்படியே லைனப் பண்ணி வர ஆரம்பித்தாங்க. நாங்கள் எங்களுக்கு புரியல என்ன பின்னாடி யானை நின்றுருக்கு முன்னாடி வந்துட்டுருக்கு அப்படின்னோன்னா அப்போ தான் சொன்னாங்க, தம்பி இனிமேல் தான் குடமாட்டமே ஆரம்பிக்க போகுது, பயப்படாதீங்க நின்று வீடியோ எடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தோன்னே நமக்கு ஜாலி ஆயிடுச்சு. சரி ஓகே பின்னாடி உள்ள யானையை ஒரு ஃபோக்கஸை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வைக்கிற யானையை ஒரு ஃபோக்கஸை போட்டேன். பார்த்தீங்கன்னா அதுலேயும் பாதி இன்னும் 2 யானை பின்னாடி வரணும், அந்த யானைக்கு அங்கே வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க. அப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே யானை லைனப் பண்ணிகிட்டே இருந்தது. சரி ஓகே நம்மளும் எவ்வளோ நேரம் தான் யானை லைனப் பண்ணுறது பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் எப்படான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்க்க யானையெல்லாம் அப்படியே லைனப் பண்ண ஆயிடுச்சு. அப்போ சென்டரில் பார்த்தீங்களா ஒரு யானைக்கு மேலே வந்து ஒரு ஷீல்டுமே வச்சுருப்பாங்க, அது அந்த சாமியோட ஷீல்டுன்னு நினைக்கிறேன், ஐ டோன்ட் நோ. அதுக்கப்புறம் இதே மாதிரி ஆப்போசிட்டில் நிற்கிற யானைக்கும் வச்சுருப்பாங்க. நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா, இப்போ பார்த்து அந்த யானை அங்கே இருக்காது. இந்த யானை வந்ததுக்கப்புறம் பின்னாடி வரும். அந்த பின்னாடி வந்ததுக்கப்புறம் இந்த யானையெல்லாம் லைனப் பண்ணி மொத்தமாக அதுக்கப்புறம் குடைமாற்றம் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு அந்த லோக்கல் வந்து சொன்னாங்க. எனக்கு அதுக்கப்புறம் தான் இந்த திரிசூரை பற்றியே எனக்கு கொஞ்சம் இந்த பூனத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சது. என்னென்னா இவங்க குடையை தூக்கும்போது ஆப்போசிட்டில் உள்ளவங்க அவங்க குடையை தூக்குவாங்க. அப்போ அவங்க ஒரு கலர் காமிச்சு குடையை தூக்கும்போது இவங்க தூக்குவாங்க. நானும் முன்னாடின்னு மாற்றி திரும்புறேங்க. என்ன கதைன்னா திரும்பவும் முடியல. நான் ஒரு பேக் வேறு போட்டிருந்தேன், அந்த பேக்கை வச்சுட்டு என் கூட வந்ததை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். அப்படியே லைட்டாக திரும்பி பின்னாடின்னு மாற்றி வீடியோ எடுத்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் சைடில் உள்ள யானைக்கு வந்து குடையெல்லாம் தூக்கி நிப்பாட்டி கரெக்டாக நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் கற்றுனாங்க. ஏன் கற்றுனாங்க என்ன ஏதுன்னெலாம் தெரியல. சரி ஓகே கற்றுனாங்க நம்மளும் கற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்தோம். இதோட ஒரிஜினல் வாய்ஸ் வந்து என்னால் கொடுக்க முடியல, ஏன்னா நான் பேசுனதும் கேட்கல, அவன் கத்துறது அவ்வளோ லவுடாக இருந்ததுனால சரி அதை பேக் ஃபுட்டேஜில் ஆட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஆனால் எல்லா யானையும் அமைதியாக நின்றுச்சுங்க. ஸ்பாட்டு இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு வழியாக எங்களுக்கு பின்னாடி உள்ள யானையில் அசம்பிள் ஆகி அவங்களும் குடையை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பவும் திடீர்னு கத்துனாங்க. எங்களுக்கும் என்னென்னா புதுசாக இருக்கிறதுனால ஒன்றும் புரியல, ஏன் கத்துனாங்கன்னு தான். நமக்கு பின்னாடி உள்ளவங்க திடீர்னு கத்துவாங்க, நம்ம டப்புன்னு இங்கிட்டு திரும்பவும் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க கத்துவாங்க. சரி இங்கிட்டு திரும்பினா இவங்க கத்துவாங்க, மாற்றி பின்னாடி கத்திக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு என்னன்னு ஒன்றுமே புரியாது. ஆனால் பார்த்தீங்களா யானை அவ்வளோ சவுண்டு. ரெண்டாவது அங்கே மேலமெல்லாம் அடிச்சு முன்னாடி நிற்கிறாங்க. அமைதியே யானை நின்றுட்டு இருந்துச்சுங்க. ஆனால் அதை பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. முன்னாடி வந்துட்டு 10 யானை, நமக்கு பின்னாடி வந்து 10 யானை. சென்டரில் இருக்கிற பெரிய யானை வந்துட்டு அது பேர் வாங்கின யானையாக இருக்கும், இல்லை ரொம்ப நாளாக இருக்கிற யானையாக இருக்கலாம்.
அது என்னோட அசம்ஷன். அதை பற்றி எனக்கு என்னன்னு தெரியல. ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பரான வைப்புங்க. அவ்வளோ மக்களுக்கு அடியில் அவ்வளோ யானையை அவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலும் நமக்கு ஒரு ஆர்வமாக இருந்துச்சு. எப்படிப்பா இப்படிலாம் ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுறீங்க இத்தனை யானையை வச்சு அப்படிங்கிறத பார்த்தோன்னே ஒரு பூரிப்பே ஆயிடுச்சு. அப்புறம் நாங்களும் முன்னாடி பின்னாடியும் திரும்புகிறோம். எதுக்கு திரும்புகிறோம், ஏன் திரும்புகிறோம் எங்களுக்கும் தெரியல, எதுக்கு கத்துறாங்களும் தெரியல. ஆனால் ஜாலியாக இருந்துச்சு. மாற்றி மாற்றி இருந்தான் ஒரு நாளைக்கு. இப்போ உங்களுக்கு கரெக்டாக காமிக்கிறேன் பாருங்கள். பின்னாடி வந்து சிவப்பு கலரில் குடை வச்சுருக்காங்க. அதே நேரம் முன்னாடி திருப்பினீங்கன்னா சிவப்பு கலர் குடையிலேருந்து வெள்ளை கலர் குடையை மாற்றிட்டாங்க. அவங்க மாற்றினோடனே எல்லா சைடும் கத்தி ஆர்ப்பாட்டங்கள்லாம் ஜாஸ்தியாச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா வந்துட்டு இவங்க குடையை மாட்டி நின்றுட்டு இவங்க அந்த சண்டை மேலே இருந்துச்சு. அந்த கையில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருப்பாங்க. அதை மேலேயும் கீழேயும் தூக்குவாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு சின்ன போர்டு மாதிரி இருக்கும் 2 பேர் கையிலையும். அவங்களும் அதே மாதிரி தூக்கி இறக்குவாங்க. அதுக்கப்புறம் என்ன இவங்களுக்கு ஆப்போசிட்டில் இவங்க பண்ணுவாங்க. பார்த்தீங்களா, இவங்க குடை இறக்கிட்டாங்க. அதாவது ஆரஞ்சு கலர் குடை எடுத்துகிட்டு அடுத்த குடையை மாற்ற போகிறாங்க. இவங்க மாற்றின உடனே இதே சேம் ப்ரொசீஜர் தான். இவங்க குடையை மாற்றி நிப்பாட்டுவாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த கையில் உள்ள இதை வச்சு ஒரு ஆரமாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க மாற்றுறதுக்கு ஆப்போசிட்டாக இவங்க மாற்றுவாங்க. தெரிஞ்சுதா? இந்த மாதிரி தான் அங்கே நடந்துட்டு இருந்தது. எங்களுக்கு கண்டுபிடிக்கிறதே கிட்டத்தட்ட 10 செட்டு என்னமோ இருந்தது. என்னென்னா இவங்க டோட்டலாக வந்து 70 செட்டுக்கு மேலே மாற்றுவாங்களாமா. 3:30 7 மணி வரைக்கும். இது வந்து முதல்ல நடந்தது. இப்போ நடந்தது வந்துட்டு ஒரு 1/2 hour அந்த மாதிரி தான் நடந்தது. எல்லா யானையும் காசு காசு கிடச்சி எதுக்கியா கத்துறீங்க சொல்லுங்க. நானும் கத்துறேன். ஆல்ரெடி கொஞ்சம் வந்து கத்திக்கிட்டு இருக்கேன். நாங்கள் போகும்போது கிட்டத்தட்ட 25 செட்டு மாற்றினதாக வந்துட்டு லோக்கல் உள்ளவர் சொன்னார். எங்களுக்கு சரியாக தெரியல. ஏன்னா நாங்கள் சரியாக பார்க்கவும் முடியல. இவங்க மாற்றும் போது இவங்க கத்துறாங்க, இவங்க கத்தும் போது இவங்க மாற்றுறாங்க. அதனால நாங்கள் முன்னாடி திரும்பிட்டு முழிச்சிட்டு இருந்தோம். ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பரான வைப்புங்க. இவ்வளோ பேர் இவ்வளோ ஒரு ஆர்ப்பாட்டத்தோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஒரு அழகான விஷயமா இருந்தது. ஆனால் அத்தனை பேருக்கு ப்ரொடக்ஷன் இருந்துச்சு. என்னென்னா எல்லாரும் கையில் இந்த வேர்வைக்காக காற்று வீசுறது கையில் கொடுத்துருந்தாங்க. அதை வேற விட்டுக்கிட்டு அடிக்கிறாங்க மேலே. அது வேற மூஞ்சி முறையில் விட்டுருமோன்னு பயமாயி நாங்கள் எங்கிட்டு திரும்பினா அடுத்து இவங்க குடையை மாற்றுறாங்க. இவங்க குடையை மாற்றும் போது இவங்களும் அதே மாதிரி தான் சேம் நல்ல ரவுஸு. சில பேர்லாம் அவங்களோட அந்த யானையோட அந்த ஏதோ ஒரு துணியில் அந்த ஃபோட்டோலாம் இருந்தது, அதை என்னால் காமிக்க முடியல. அந்த மாதிரிலாம் வச்சு அவங்க தூக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க முன்னாடி வந்துட்டு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஃபுல்லாக வந்துட்டு நாங்கள் வேர்வையில் துளிகளில் இருந்தோம்னு நினைக்காதீங்க, குளிச்சிட்டோம். அந்த லெவலுக்கு ரஷ்ஷு. 2வது தண்ணி கூட இல்லை கையில். நாங்கள் போராடிட்டு இருக்கோம். எப்பா சாமி பயங்கரமாக இருக்குது, ஆனால் எங்களை விட்டுருங்கப்பா, கொஞ்சம் கேப் விட்டு வெளியே ஓடிடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அந்த இடத்த பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே போயிட்டே இருந்துச்சு. இவங்க மாற்றும் போது அவங்க மாற்றுறாங்க, அவங்க மாற்றும் போது இவங்க மாற்றுறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட அத்தனை யானையும் அதே இடத்துல அப்படியே இருந்துச்சுங்க. ஒரு சின்ன ஜர்க்கோ எதுவுமே இல்லை. யாரும் அந்த அக்ரெசிவாலாம் ஆகலை. அவ்வளோ அந்த பாகனெல்லாம் அவ்வளோ நீட்டாக பார்த்துக்கிட்டாங்க. அந்த கொடை மாற்றம் நடந்துகிட்டே இருந்துச்சு. நாங்களும் ஜாலியாக அங்கேருந்து பார்த்துட்டே இருந்தோம். எப்படியப்பா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியமாகவே இருந்துச்சு. ஏன்னா எவ்வளோ க்ரௌடு பார்த்தீங்களா அந்த ஒன்றை பார்க்குறதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த கொடை மாற்றம்லாம் போயிட்டே இருக்குது. நாங்களும் அங்கேருந்து பார்த்துட்டே இருக்கோம். இதுக்கப்புறம் இங்க வேலையே இல்லை.
முன்னாடி பின்னாடின்னு திரும்பி யானையை பார்க்கறது நம்மளை பார்க்கறதுக்கு நாதி இல்லையடா, என்னடா தண்ணி கூட இல்லாமல் உள்ள வந்து சிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டுலாம் இருந்தேன். ஆனால் ஒரு ஜாலியான மூமெண்ட்டுங்க. ஏன்னா அவ்வளோ பேருக்கு மத்தியில் அத்தனை யானைக்கு நடுவில் நம்மளாம் நின்றுட்டுருக்கோம், நம்மளும் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் அப் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. இதில் வேற எங்கள் தெரிஞ்சவங்களாம் சொன்னாங்க, உன்னைய டிவிலலாம் காமிச்சாங்க அப்படின்னு. நான் கொஞ்சம் வைப் ஆகிட்டேன். நம்மளே இருந்ததே ஷார்ட்டு, ஆனால் அதிலலாம் நம்ம தெரியணும் அப்படிங்கும்போது எப்படின்னா Insta 360 மேலே தூக்கியிருந்தேன். அந்த இதில் அப்படியே கவரிங்கில் வரும்போது என் ஃபேஸ்லாம் தெரிஞ்சுனாங்க, மிக்க சந்தோஷம். அப்புறம் நாங்களும் அந்த போனதை பார்த்துட்டே இருந்தோம். போக போக என்ன ஆகுதுன்னா நமக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆனால் அவங்க அதை பண்ணிகிட்டே இருக்காங்க கன்யூஸாக. இது என்னன்னா இப்போ வந்து கம்மியாக பண்ணுறாங்க. முதல்ல ரொம்ப நேரம் நடக்கும், 3 மணி நேரம் 4 மணி நேரம் நடக்குமா. 4 மணி நேரம் நடந்துச்சுன்னா நமக்குலாம் முடியாது. இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகிறீங்கன்னா மறக்காமல் 2 தண்ணி பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. தண்ணியின் அருமை எனக்கு இந்த இடத்து பக்கம் போன ஒன்று தான் புரிஞ்சிச்சு. ஏன்னா டைம் ஆக ஆக வந்துட்டு ரஷ் ஆக ஆரம்பிச்சது, ஃபுல் கூட்டம் உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. நான் சைடு திரும்பி எடுத்துட்டேன். நான் வீடியோவில் யானை இருக்கான்னு தெரியாது. என்னைய பார்த்தீங்கன்னாவே தெரியும், வேர்வை துளிகள் சொட்ட சொட்ட கொட்ட கொட்ட அந்த லெவலுக்கு இருந்துட்டு நான் யானையோட வரணும் அப்படிங்கிறக்காக திரும்பி அந்த கூட்டத்துலேயும் கொஞ்சம் கெஞ்சி கூத்தாடி எடுத்தேன். வந்துருச்சு. அப்புறம் கொடை மாற்றம்லாம் முடிஞ்சோடனே அப்படியே யானையெல்லாம் கோயிலேருந்து முன்னாடி வர ஆரம்பிச்சது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, அந்த இடத்துல தான் ஆக்சுவலி நான் முதல்ல வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நம்ம கூட இருந்த கையே அவ்வளோதான் முடிஞ்சு வா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வந்து சென்டரில் ஒரு கட்டமாக கட்டி வச்சுருப்பாங்க. எனக்கு அந்த சைடு கூப்பிட்டு போனார். கரெக்டாக யானையை அப்படியே மெதுவாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக அப்படியே மெதுவாக நடந்து வந்துச்சுங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு 360 காமிச்சிருக்கேன். என்னென்னா அவ்வளோ ஸ்லோவாக அவ்வளோ க்ரௌடில் அழகாக மெதுவாக நடந்து வந்துகிட்டே இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பரான இடம், சூப்பரான வைப்பு. சரி 360 கொஞ்சம் போட்டி போய் எடுப்போம் அப்படின்னு சொல்லிலாம் எடுத்தேன். அதுதான் இந்த ஃபுட்டேஜ். சைலண்டாக போகுது. யானையை க்ளோஸ் பண்ணலே வந்தாச்சு. ஓடிடலாமா? யானை அப்படியே போனதுக்கப்புறம் க்ரௌடெல்லாம் கலைய ஆரம்பிச்சிது. பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ பேர் இங்கே நின்றுட்டுருக்கோமோ, ஆனால் பாதி பேர் வெளியே அனுப்பி விட்டாங்க. வேறு ஒரு எக்ஸிட் மாதிரி ஒரு 4-5 எக்ஸிட் வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. யானை ஒரு வழியாக அந்த ஃப்ரண்ட் சைடு போய் அங்கே எக்ஸிட் ஆயிரும், அப்படியே வெளியே போயிடும். நாங்கள் அப்படியே லெஃப்ட் சைடில் ஓடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டோம். அப்புறம் கொஞ்சம் முன்னாடி வந்தோடனே அந்த சர்க்கஸ்லாம் நடந்துட்டு இருந்தது. என்னடா சார்லி படத்தில் வர மாதிரி நம்மளும் சர்க்கஸ்லாம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மூமெண்ட்டோட நின்றுட்டு இருந்தேன். ஒரு சின்ன ரிங்கை வச்சு அதை உடம்பு ஃபுல்லாக கொண்டு போய் அதை வெளியே எடுத்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏன்னா ஒரு இடத்துல சிக்கிக்கிச்சுன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. அப்புறம் அந்த சர்க்கஸில் பண்ணுற மாதிரி டைவு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. உடம்பெல்லாம் நல்லா பெண்ட் பண்ணாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளாம் இந்த மாதிரிலாம் பண்ணோன்னா அவ்வளோதான், நம்ம முதுகுலையுமே காலி அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம யோசிச்சுட்டு அதை பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அது நல்லா இருந்ததுங்க. ஏன்னா இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு எப்படி இதெல்லாம் பண்ணுறாங்கங்கிறது தான் ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ரஷ்ஷில் கீழே வந்து வெறும் ஷாக்கு மட்டும்தான் இருக்குது, ஃபுல்லாக மண் தர. அதெல்லாம் ஏமாந்தெல்லாம் விழுந்தோம்னா நல்லா கல்லெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அடியெல்லாம் விழுகும். ஆனால் அவங்க வந்துட்டு அதை அழகாக கேரி பண்ணி நீட்டாக அதை பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்களா, மக்கள் கூட்டம் அங்கே இருந்து இதெல்லாம் அப்படியே அங்கே வந்து நின்றுச்சு. நாங்களும் இந்த சர்க்கஸில் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, முதல் முறை. அப்புறம் பார்த்திங்கன்னா அதை அப்படியே ஒரு அண்ணன் வந்தார். அவர் வந்து அதே மாதிரி நிற்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தார். இதுக்கெல்லாம் வந்துட்டு பயங்கர ப்ராக்டிஸ் வேணுங்க. சும்மாலாம் பண்ணுறதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவ்வளோ ப்ராக்டிஸ் எடுத்திருக்காங்க. பார்த்தீங்களா, அவங்க நம்ம கால் நடக்கிற மாதிரி அந்த சுற்றிலாம் நடந்து காமிச்சாங்க. ரிட்டன் வந்துட்டு இதெல்லாம் ஜிம்னாஸ்டிக் அந்த மாதிரி கண்டென்ட்டில் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த லெவலுக்கு அவங்க ஹைக்கியூவாக அதிலலாம் முதல்ல ட்ரெயின் ஆகி வந்திருக்காங்க. நீங்களும் இதெல்லாம் பார்த்துருந்தீங்க, உங்களுக்கும் இந்த வைபான மூமெண்ட்டெல்லாம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதைத்தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு நானும் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் இது முதல் முறை பார்த்தேன். அந்த பார்த்தீங்களா, சும்மா நம்ம கால் நடக்கிற மாதிரி கையில் வேகம் வழி நடந்து போயிட்டே இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டைவெல்லாம் அடித்தாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்.
ஆனால் தூரத்துலேருந்து பார்க்குற நமக்கு இது கொஞ்சம் ஈஸி அப்படிங்கிற மாதிரி தோணலாம். ஆனால் வந்துட்டு அது உண்மைக்கு இல்லைங்க. ரொம்பலாம் கஷ்டம். ரொம்ப ஹைக்கியூவாக இருக்கும். இப்போ பாருங்கள், அவங்க ஒரு அண்ணன் வந்துட்டு அப்படியே அவங்கள தூக்கி மேலெலாம் வச்சுருப்பாரு. அந்த வெயிட்டெல்லாம் கேரி பண்ணி கரெக்டாக பேலன்சிங் பண்ணி நிற்கணும். இல்லாட்டினா 2 பேருக்குமே ஆபத்தாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் அவங்க அழகாக ஈஸியாக டேக்கிள் பண்ணி பண்ணாங்க. ஏன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நான் முதல் முறை பார்க்கறதுனால நானும் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். எப்படி இருக்கும், எப்படி பண்ணுவாங்க, இதெல்லாம் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி பார்க்கும்போதே நமக்கே கொஞ்சம் பதட்டமும் பயங்களும் வந்துட்டு தான் போகுது. நீங்களும் இதை ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஏன் இத்தனை டைம் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட் டைம் பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். எப்படி இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்களா. நம்ம நிற்கிறது கூட பரவாயில்ல, அவங்க முட்டி போட்டெல்லாம் நின்று கையெல்லாம் தட்டி காமிச்சாங்க, எனக்கு உற்சாகப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரிலாம். ஏன்னா அந்த லெவலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன ரிங்கில் 2 பேர், முதல்ல அந்த அக்கா வந்துட்டு கொஞ்சம் குண்டாக இருந்தாங்க. அவங்க ரிங்கு போட்டு இந்த சின்ன பொண்ணு வந்து அந்த ரிங்குக்குள்ளே போகுது. பார்க்குற நமக்கே ஒரு பதவாய்ப்பாக இருக்கும். எப்படிப்பா வெளியே வருவீங்க, முதலையாச்சும் ஒரு ஆள் இருந்தீங்க அப்படியாச்சும் வெளியே வந்துடலாம். இப்போ 2 பேரும் உள்ளே அதில் சிக்கியிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து அழகாக அப்படியே மெதுவாக மேலே அப்படியே தள்ளி மெதுவாக உந்தி மெதுவாக அப்படியே போய் வெளியே போச்சு. அதெல்லாம் பார்க்கும்போதே எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. கிளாப்ஸு தட்டி எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி உண்மையான ஒரு உழைக்கிறவங்களுக்குலாம் நாம் கிளாப்ஸை கொடுத்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஸோ நீங்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் நமக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அப்புறம் நானும் அதே பார்த்துட்டு என்னால் முடிஞ்ச தொகையை கொடுத்துட்டு நாங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா வேறு சொட்ட இந்த வீடியோ எடுத்திருக்கேன். மறக்காமல் நம்ம வேறு சேனலில் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே மக்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குன்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ட்ராவல் கண்டென்ட் நிறையா பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் என்னென்னா, இதோட 3rd பார்ட் வந்துட்டு நாளைக்கு வரும். அது வந்துட்டு ஃபுல்லாக நைட் டைமு நிறைய யானை கிட்டத்தட்ட அங்கே தான் இருந்தது. அந்த வீடியோ தான் நாளைக்கு இருக்கும். ஸோ மறக்காமல் அதையும் வாட்ச் பண்ணுங்கள். சரி, அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட் மீட் பண்ணலாம். டாட்டா பை பை. நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துட்டு FDA Vlogs அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்கும். அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. மேலும் நல்ல ட்ராவல் அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துட்டே இருப்போம். மறக்காமல் நம்ம சேனலை இப்போ சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட் மீட் பண்ணலாம். டாட்டா பை பை.